எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டான் பையன். ஆனால் ரொம்ப நாளாக வந்து கொழுக்கட்டை தான் கேட்டுன்னு இருக்கான். ஆனால் நானும் வந்து சரி பிள்ளையார் சேர்த்து வரும்போது செஞ்சுக்கலாம் இப்படியே தள்ளி போட்டுன்னு வந்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிள்ளையார் வருவார், அப்போ தான் நீ கொழுக்கட்டை செஞ்சால் அப்போ நான் சாப்பிடவே முடியாது, எனக்கு பூர்ணை வச்சு கொழுக்கட்டை செஞ்சு கொடுமானோம். இந்த பிடி கொழுக்கட்டை தேங்காய் போட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. எள்ளு கொழுக்கட்டைலாம், எள்ளு கொழுக்கட்டை வந்து அப்பா மட்டும் தான் சாப்பிடுவார். பையனுக்கெல்லாம் வந்து வேர்க்கடலை போட்ட கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்யணுன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னா. இல்லை மாவே இல்லையா வீட்டில், அரிசி மாவில் அரிசி மாவு இருக்குது, ஆனால் நான் வந்து எப்போவுமே வந்து கொழுக்கட்டைக்கெல்லாம் வந்து புட்டு கொழுக்கட்டைலாம் ஊற வச்சு நல்லா ஈரத்தோடு அரைச்சி வச்சு தான் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன் நான். இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து பிரியா வந்து வேர்க்கடலை எள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுனால நான் வந்து செஞ்சு கொடுக்குறதில்ல, செய்யலை. அதனால் பையன் வந்து கேட்டான், பரவாயில்லம்மா பிரியா வந்து 1-2 ஆசைக்கு எடுத்துக்க சொல்ல, எனக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து அரிசி வந்து கழுவி நல்லா காய வச்சு 3 கிலோ 4 கிலோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா முறுக்கு தட்டுவடை இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு அந்த மாவில் தான் வந்து இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அது வந்து இப்போ இந்த ஒரு பாத்திரம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பிரியா வந்து இப்போ 40 நாள் ஆயிடுச்சு. வேர்க்கடலை அப்புறம் வந்து எள்ளு இதெல்லாம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டு மட்டும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கும்போது சாப்பிடுவோம் எள்ளுலாம் வேர்க்கடலாம். இப்போ வந்து சாப்பிடக்கூடாது சிசேரியன் பண்ணதால அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நானும் வந்து இது வரைக்கும் கொடுக்கல. அதனால் எதுக்கு சாப்பிட்லாமான்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு சாப்பிட்லான்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து வேர்க்கடலை எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ வறுத்து. எல்லாத்துக்குமே நான் வேர்க்கடலை அதிகமாக சேர்க்கறதுனால வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுக்குவேன். இப்போ 1 கப்பு வந்து நான் மாவு எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வச்சுக்கோ. கொஞ்சம் திடீர்னு போட்டோமா மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி தூள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வேர்க்கடலையும் வறுத்து தோல் எடுத்தாட்டு. இதுக்கும் வந்து டைம் அதிகம் பிடிக்காது. இது ரெடியாக இருக்குது. வெல்லம் மட்டும் அப்பா வந்து துரி கொடுத்து இது 2 நாளாகவே கொழுக்கட்டை செய்யணும்னு எடுத்து வச்ச வேர்க்கடலை வறுத்து வச்சது. வெல்லம் பாருங்கள் பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சோம். வெல்லம் போண்டா செய்யலாம், இல்லைனா வந்து கொழுக்கட்டை செய்யலாம். புட்டு கேட்டார் அப்பா வந்து. புட்டுக்கு வந்து நான் இந்த மாவில் இது வரைக்கும் செஞ்சதே இல்லைங்க. எனக்கு ஒரு மாதிரி வரான்னு இருக்குன்றதுனால நான் இதில் பண்ணதே கிடையாது. அரைச்சி தான் செய்வேன் நான். அதனால் வந்து புட்டு செய்ய முடியல. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெல்லம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் மாவு வறுக்கிறதுக்குள்ளே அப்பா வந்து வெல்லம் துருவி வச்சுடுவார். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாவு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெலிச்சிக்கலாம் மாவு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துறேன் கடாயில். இதை வந்து மாவு நல்லா வறுத்துக்கலாம். மாவும் வந்து ஒரு பக்கம் வறுப்பட்டுடுச்சு. இடையில் வந்து பையன் ஜாயிண்ட் ஆகிட்டான். செஞ்சுட்டியாமான்னு கேட்கட்டவன் நான் இப்போ தான் மாவே வறுத்துன்னுக்கிறேன், எங்கடா நான் செய்கிறது அப்படின்னு. 6 மணிக்கெலாம் செஞ்சு கொடுக்குறேன்மா. நான் கொஞ்சம் வீரப்பா சொல்ல வேண்டியது தான், வாடா நீ 5 கிலோ செஞ்சிடற 6 மணிக்கெலாம் செய்கிறேன்னு. ஆனால் நம்ம ரெடி ஆகுது ஒவ்வொன்றா லேட் ஆகுதா. 6:30 மணி ஆயிடுச்சு. சரி பரவாயில்லடா திட்டாரான்னு சொல்லிட்டு அப்பா வந்து டக்குன்னு பையன் வரத்துக்குள்ளே அவர் போய் வெள்ளு துருவ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வெள்ள நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கா, இது வந்து சரி 2 வாழைப்பழம் வேணும் தான். இதை வந்து போண்டாக்கு செஞ்சுக்கலாம். இது வந்து கொழுக்கட்டை போட்டு வெள்ளம் வந்து 2 ரெசிபிக்கா இது இல்லை ரெசிபிலாம் வேணாமா? இல்லை இதுக்குமா பயமாக இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு நாள் அந்த மாதிரி. ஆனால் அப்படியே ஆகும் அப்படிலாம் இருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்றது நல்லதுன்னு. ஆனால் மறுபடியும் பேச வேணாம். கடவுளுடைய செயல் தான். எப்படி இருந்ததுன்னு தெரியுங்களா? மார்க்கு முகம் ஃபுல்லாக எனக்கு மறையாதுன்னு நினச்சேன். என் முகம் பாருங்க. ஆனால் இன்னும் வெள்ளையாயிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து இல்லையா, உருளைக்கிழங்கு போட்டால் வெள்ளையாக கூட ஆகிடும். அப்போ நீ போட்டு பாரு வெள்ளையாக. அது உருளைக்கிழங்கு ஃபேஷியல் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படியா? எவ்வளோ இருக்கலாம், யாருக்கு தெரியும். வேற இல்லை நிறைய பேர் நம்ம எங்கே போடுறோம் அதெல்லாம் போடுறது. வேலை சமையல் கட்டு பக்கமே வராமல் இருக்கல, இதை காரணம் வச்சுட்டு. ஆனால் உருளைக்கிழங்கு போட்டு நான் அவனுக்கு கலராகவும் ஆகிட்டேன். அதுதான் உண்மை. அரிசி மாவு வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. போதும் இந்த அளவுக்கு வறுப்பட்டா. இதை கொஞ்சம் சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறட்டும். வெல்லம் வந்து அப்பா வந்து துருவி கொடுத்துட்டாரு. இந்த வெல்லம் வந்து சேர்க்க முடியாது, கொஞ்சம் உதுராக இருக்கணும் பூர்ணத்துக்கு. இது போதும் நமக்கு. இது வந்து நம்ம அடுத்த வீடியோக்கு பார்த்துக்கலாம் இந்த வெல்லத்தை வச்சு. அப்புறம் வேர்க்கடலையும் வந்து நான் வறுத்து வச்சுட்டேன் முன்னாடியே. இதை வச்சு நம்ம இப்போ மிக்சியில் வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தா மிக்சியில் நம்ம அரைக்க முடியாது, புல்லட் மிக்சியில் தான் அரைக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக மாவு ஊற வச்சுனுங்களா காலையில் தோசைக்கு. அப்பா அதுக்குன்னு சரி நீ வேறு ஏதாவது வேலை பாரு நான் மாவாச்சு குத்துறேன்னு சொல்லிட்டு
அவர் கொஞ்சம் தண்ணி கம்மி ஊற்றினாரா இல்லையா, இல்லை இதுதான் நேரம் பழகுது நம்ம மிக்ஸி ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த மிக்ஸி ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். டக்குன்னு என்னாச்சுன்னா மிக்ஸி ஓடவே இல்லை, நின்று போச்சு. அப்புறம் ஆன் பண்ணால் ரெட் லைட் எரியுது அந்த இடத்துல, திருப்புற இடத்துல. இப்போ அந்த மிக்ஸி யூஸ் ஆகாது, நம்ம புல்லட் மிக்ஸில் தான். மிக்ஸி வந்து நம்ம வாரண்டிலையும் கிளைம் பண்ண முடியாது, ஆயிடுச்சு 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு அந்த மிக்ஸி வாங்கி. நம்ம இல்லை 10 வருஷம் போட்டுக்குதுன்னு பிரியா சொல்லிச்சு. 10 வருஷம்லாம் நம்ம அந்த வாரண்டி எடுத்து பார்த்தா தெரியும். 10 அவங்கள்தான் அப்படி தான் போயிட்டு பிரியா ஆகுது, சீக்கிரமாக போயிடுச்சு பிரியாவுக்கு. ஆனால் அந்த வாரண்டி வச்சு தான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்களாம் 10 வருஷத்துக்கு. ஆனால் நம்ம 10 வருஷம் ஆகலன்னு நினைக்கிறோம் அதை வாங்கி. அதனால் இருந்ததுன்னா எடுத்து செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு மிக்ஸி. இப்போ மிக்ஸி இல்லாமல் நம்ம சின்ன மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இனிமேல் சின்ன சின்னதாக வாடகை பூர்ணம் வந்துமா நல்லா நைஸாக பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது போன முறை என்ன மிஸ்டேக்குன்னா இந்த புல்லட் மிக்ஸில் தான் போட்டேன் நான். நைஸாக ஆகலை, அது ரொம்ப போட்டால் அப்படியே இந்த மாதிரி முத்தி ஆகிடுது. ஐயோ, அப்போ ஒரு வேளை ஈரமாக இருந்திருக்குமோ? அதுதான் தெரியல, இப்போ அரைச்சி காமிக்கிறேனே. அரைங்க அப்போ. ஏன்னா போன டைம் எனக்கு வேர்க்கடலையே பிடிக்காது. ஆனால் அது முழுசாக இருந்தது வேர்க்கடலை. சட்னியாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் நல்லா பவுடர் அரைக்கிட்டா தான் எனக்கு வந்து நல்லா இருக்கும். யார் பேரனுக்கா? அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை போட்டு போகிறேன் இன்னைக்கு. ஆடி மாசத்துல குட்டி புள்ளியாரு. ஆமாம். ஆனால் பிள்ளையார் சத்துக்கு நம்ம பிள்ளையார் கும்பிடணும், கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டில் தானே இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இதில் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களோன்னு நான் தெரியல. நான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். அவ்வளோதாம்மா, போதுமா? இதில் போதும். சரி, இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம், பத்தாது. பூர்ணம் கொழுக்கட்டி என்னோட ஃபேவரட் தான், அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. நீங்களே எள்ளு கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்றீங்க, எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. சொல்லிட்டேன் நான் முன்னாடியே. ஒரு 3 நாளைக்கு பிஸியாக இருக்கும்னு சொல்லிடுவான். ஏன் நம்ம தடுப்பூசி போட போகிறோம்ல, தடுப்பூசிக்கு 3 நாள் உனக்கு பிஸியா? அரை மணி நேரம் இல்லை என்ன சொல்கிறாங்க? அப்படியாம்மா? கை குழந்தைக்கு தடுப்பூசி இல்லை, தடுப்பூசி போட்டாவே காய்ச்சல் வரும். ஆனால் காய்ச்சல் வரணும், வராமல் இருக்கக்கூடாது, வந்தால் தான் நல்லது. அடே சும்மாவே நான் நைட்டில் தூங்க விடுறதுல யாரையும். ஆனால் கண்டிப்பாக மாற்றி மாற்றி கையிலேயே தான் வச்சிருக்கோம். ரைட்ரா, சம அளவாம்மா? இல்லை அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது, அதிகமாக சாப்பிட. அதெல்லாம் இது ஸ்டீமில் மெல்ட் ஆகும்போது ஜாஸ்தி இனிப்பாயிடும். ஆமாம், இது ஜாஸ்தி தான். நீ இனிப்பு கேட்டதுனால போதும், அதிகம் தான், பரவாயில்ல விடுங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ். ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் ஏலக்காவே ஆக மாட்டேங்குது. ஆனால் எதெல்லாம் எனக்கு ஆகாதோ அதுதான் அந்த பந்தியிலன்னு சொல்லாலோ இல்லை ஏதாவது சாப்பிடும்போது எனக்கே வரும் கரெக்டாக தட்டில். ஏலக்காய் வரும், கிராம்பு வரும். நானும் ஆர்வத்தில் சாப்பிட்டு மென்றுவேன். 2 தான் லவங்கம், 2-3 பீஸ் தான் போடுவேன். ஆனால் எங்களுக்கு யாருக்குமே வராது. எனக்கே தான் அது வேணான்றவங்களுக்கு தான் போக மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் ஒன்று தட்டுக்கு வந்திருக்கா, எனக்கு தான் எப்போ பாரு வருது. அவ்வளோதாங்க. நல்லா உதிராக இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம கொழுக்கட்டையில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து சூடு ஆறிடுச்சு, நம்ம வந்து ஜலிச்சுக்கலாம். வறுக்கும் போது மாவு வந்து சின்ன சின்ன கட்டி உருண்டை மாதிரியே இருக்கும், அதனால் வந்து ஜலிச்சது தான் நம்ம சேர்த்துக்கணுமே. நம்ம வந்து இந்த கிண்ணத்தில் தான் 1 கிண்ணம் வந்து மாவு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு 1.5 கப்பு, ஏன்னா அதிகமாக காய வச்சிங்கன்னா பரவாயில்ல, பத்தாமல் போயிட்டால் தான் மாவு இதுவாகும். தண்ணி வந்து ஏன்னா காஞ்ச மாவுன்றதால தண்ணி கொஞ்சம் இழுக்கும். அதிலே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மேல் மாவுக்கு உப்பு தேவை, அதிகம் வேணால் கம்மியாக. இந்த தண்ணியிலே வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். கரைஞ்சிடும், அந்த தண்ணியோட மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணியும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றும் போது சுடு தண்ணி ஊற்றுறோம், கையை வச்சு பிசைஞ்சிக்காதீங்க. கரண்டிலே பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நல்லா கட்டிலாம் உருண்டை இல்லாமல் நல்லா நைஸாக வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த அழுத்துனா இந்த மாதிரி போகணும் நைஸாக. அப்போ தான் நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவம். ரொம்ப பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படின்றது நாம் தான் எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி நல்லா கட்டி இல்லாமல் உருண்டை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி தான் செய்வேன். உள்ளங்க இந்த சென்டரில் வச்சிங்கன்னா அப்படி அழுத்துனா அப்படியே ஓரம் விரிசல் இல்லாமல் அப்படி வந்து நேர்க்கும் நைஸாக. கொஞ்சம் இந்த மாதிரி விரிசல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்ததுன்னா, இது வந்து விரிசல் இல்லை, நம்ம ஓரம் அப்படி அழுத்துறல வந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்க. அதுக்கு தான் சுடு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக காய வச்சு நம்ம சைடில் வச்சிங்கன்னா, அந்த மாதிரி விரிசல் வந்ததுன்னா டக்குன்னு கொஞ்சம் லைட்டாக தண்ணி கையில் தெளித்து அப்படியே வந்து நைஸாக பிடிச்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும். நான் அரைச்ச மாவு சொல்லலைடா, பிடிக்கிறேன்ல அந்த மாதிரி பிடிச்சா சாப்பிட்றதுக்கு பூனை இல்லைன்னா வெறும் மாவு மாதிரி இருக்குது, பூனை கம்மியாக இருக்கும்.
அதனால் கொஞ்சம் நல்லா நைஸாக அப்படி. எனக்கெலாம் வந்து அப்படி தான் பூர்ணம் அதிகமாக இருக்கணும். இந்த சோமா சர்ச்சில் பண்ணால் வேலை ஈஸியாம்மா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும், எண்ணெய் தடவிட்டு. நான் அதில் பண்ணது கிடையாது கொழுக்கட்டை. எனக்கு இதுதான் இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு பிடிச்சி வச்சுருவேன் நான். இது ஈஸியாக தான் இருக்கு. அவ்வளோதான், டக்குன்னு பண்ணிட்டீங்க. கொஞ்சம் மெல்லிஸாக பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மாவு வந்து தட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். அது தண்ணி சூடு ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதில் என்னென்னா பூர்ணம் வைக்கலாமா? பூர்ணம் எள்ளு வைக்கலாம், கடலப்பருப்பு வேக வச்சு வைக்கலாம், தேங்காய் வந்து வெல்லம் பாகு காய்ச்சிட்டு தேங்காய் போட்டு தேங்காய் வைக்கலாம். நிறைய செய்யலாம், நம்ம விருப்பம் தான். எது வேணுமோ காரம் வைக்கலாம், காய்கறிலாம் போட்டு மசாலா மாதிரி பண்ணிவிட்டு கார கொழுக்கட்டை பண்ணலாம். இந்த மாதிரி பூர்ண கொழுக்கட்டையே மாதிரி நிறையா நம்ம விருப்பப்பட்டது பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து பண்ணுறது தேங்காய் இனிப்பு செய்வோம், வேர்க்கடலை, அப்புறம் எள்ளு, இது 3 பண்ணுவோம். செய்வோம். புடி கொழுக்கட்டை நிறையா செய்வோம், தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு பொட்டுக்கடலை போட்டு அந்த மாதிரி வந்து புடி கொழுக்கட்டை செய்வோம். தண்ணியை நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தட்டு வச்சுட்டு மேலே தட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். துணி போட்டு துணி மேலே வச்சுக்கலாம். நான் அப்படியே எண்ணெய் தடவை நிறையா வீடியோவில் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். ஆனால் துணி போட்டால் ரொம்ப ஈஸி. அப்படியே எடுத்து அப்படியே தட்டில் போட்டுக்கலாம். சூடு வந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணணும். பிடிச்சி வச்சு கொழுக்கட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த துணியை வந்து மேலே மூடிட்டு இட்லி பாத்திரத்தோட மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் தான் வந்து கொழுக்கட்டை வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிருக்கிறோம். அதனால் பாதி அளவுக்கு மாவு அந்த சுடுதண்ணிலே நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ மூடி எடுத்து மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இன்னும் மாவு இருக்குது, அது இன்னொரு முறை வைக்கிறதுக்கு நம்ம அதுக்குள்ளே நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வந்து வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். துணியில் எடுத்துறீங்களா? ஆமாம், அப்படியே தட்டில் வச்சுட்டு வச்சுக்கோ. ஒன்றுனா எடுக்கணும் ஒட்டிக்க. இப்போ வந்து துணியில் போடுறதுனால நமக்கு ஈஸி. அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடலாம், ஒன்றுமே ஆகாது. அவ்வளோதான். இட்லியை கொட்டுற மாதிரி கொட்டிட்டீங்க. ஆமாம், சூடாக இருக்கனால எடுக்க முடியல. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஆறட்டுமா? இல்லை காமிக்கிறோம். பூ மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு முறை வந்து ஒவ்வொரு மாதிரி செய்யலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மாவு வறுத்துட்டு பண்ணியிருக்கிறேன். இன்னொரு முறை செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு முறை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம பிள்ளையார் சேர்த்து வருது, நிறைய விதமாக போடும்போது எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் இப்போ நம்ம இது பண்ணியிருக்கிறோம். காய வச்சு அரிசி மாவு வச்சு பண்ணியிருக்கிறோம். சூடாக கொதி ஆவி வருது தெரியலையா? அந்த சில வெள்ளம்லாம் நீங்கள் வந்து கருப்பாக இருக்கும்ல, அந்த அது வந்து பாகு வெல்லம். அது வந்து ஊருங்களை நம்ம ஆளாடும் பற்றி அந்த வெல்லம் கருப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த அதிரசம் செய்யறதுக்கெல்லாம் வாங்கின்னு வருவாங்க பாகு வெல்லம், அது வந்து கருப்பாக இருக்கும். ஆனால் அதுதான் நல்லது, இனிப்பாக இருக்கும். இந்த வெல்லம் பார்த்தா கொஞ்சம் உப்பு கலந்த மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் அப்பவே சொன்னீங்க, அந்த வெல்லம் தான் டேஸ்ட்டு. ஆனால் இது வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கும். ஆனால் நம்ம உப்பு சேர்த்த மாதிரியே இருக்கும். இந்த வெள்ளம்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா? பார்க்க நல்லா இருக்கு. என்னோட ஃபேவரட். ஆமாம், இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த கொழுக்கட்டை தான். சாப்பிட்டு பார்க்கலாமா? சூடா இல்லையா? அதே மாதிரி பிரியாவுக்கு வந்து இந்த கொழுக்கட்டை பிடிக்கும். இந்த உருண்டை கொழுக்கட்டை தான் பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மாவு ஜாஸ்தியாக இருக்கிறதுல. ஆமாம், எப்பவுமே வந்து லாஸ்ட்டில் ஒரு 10 உருண்டை வந்து பிடிச்சி வச்சுட்டு சொல்லு. இதுதான் ரொம்ப பிடிக்கும் பிரியாவுக்கு வந்து. இன்னைக்கு ஒரே ஒரு நான் மறந்துட்டேன் நான், இல்லைன்னா அதனால வந்து கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க, வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அந்த டவுட்டும் கிளியர் பண்ணிடுங்க. இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தது நம்ம பாவம் குழந்தைக்கு நம்ம சாப்பிடும் போது சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால் நீங்கள் எள்ளும் வேர்க்கடலையும் சாப்பிட்லாமா இந்த மாதிரி ஐட்டம் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இதை மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே கொஞ்சமாக செஞ்சே பழக்கமே இல்லைங்க. நிறையா போட்டுருவேன், அதுக்கப்புறம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். இன்றைக்கும் அப்படி தான் நிறையா மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். பூர்ணம் வந்து இது இவ்வளோ மீதி ஆயிருக்கு. அடுத்த மாவில் பண்ணிக்கலாமா? ஆமாம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா கொழுக்கட்டை? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வர பிள்ளையார் சேர்த்துக்கு செஞ்சு பார்த்துட்டு வர பிள்ளையார் சேர்த்துக்கணும் 2 மாதம் செஞ்சு சாப்பிட்டோமா? பாவம் 2 மாதம் இருக்குமா இன்னும்? ஆமாம், அது கிட்ட பார்த்துக்கலாம். அப்போது ஆனால் இது வந்து சூடாக சாயங்காலத்தில் எண்ணெய் இல்லாமல் உடம்புக்கு எந்த கெடுதல், ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதா. இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.